எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, +2 முடிச்சுட்டு எந்த டிகிரி எடுக்கலாம், என்ன பண்ணலாம், எல்லா ஃபுல் டீட்டெயிலும் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன். சரிங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான வீடியோவாக இருக்க போகுது. ஸோ ஸ்கிப் பண்ண வேண்டாம், இதை கடைசி வரைக்கும் பாருங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். ஏன்டா இதில் உங்களுக்கு ஒரு ட்ரிக்ஸு அண்டு ஒரு டிசிஷன் எடுக்க ஒரு பெரிய பெஸ்ட்டான வீடியோவாக உங்களுக்கு இருக்கும். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் லைக் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் லைக் நம்மளுக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். அண்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் கட்டாயம் ஷேர் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேறு ஏதாவது வீடியோ வேணும் அப்படி என்றால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். +2 முடிச்சுட்டு ஸ்டூடெண்ட்ஸ் என்ன நம்ம பண்ணலாம், எந்த கோர்ஸ் எடுக்கலாம், எந்த ஃபீல்டில் நம்ம இறங்கலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். கடைசி வரைக்கும் பாருங்கள். கடைசியில் ஒரு டிப்ஸ், ஒரு இம்பார்ட்டண்டான டிப்ஸ் உங்களுக்கு நான் கொடுப்பேன். அந்த டிப்ஸை வச்சு நீங்கள் இறங்கினா லைஃப்பில் சக்ஸஸ் ஆகிருவீங்க. ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். +2 முடிச்சோம்னா மெயின் ஸ்ட்ரீம் ஆஃப்டர் 12th ஃபஸ்ட்டு சயின்ஸ். எந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸோ அவங்களுக்கான இது ஃபஸ்ட்டு. இது அதுக்கடுத்து ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸான அது நெக்ஸ்ட்டு நான் சொல்லுவேன். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ சயின்ஸ் எடுத்துருந்தா நம்மளுக்கு பாருங்கள், இதில் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இன்ஜினியரிங்கில் பிஇ பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் பேச்சுலர் ஆஃப் டெக்னாலஜி என்ன, இது மெயினான இது இன்ஜினியரிங் நம்ம படிக்கணும் அப்படின்னா இது 2 இருக்குது. சரிங்களா? இன்ஜினியரிங் படிச்சுட்டு நம்ம நிறையா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் நிறையா இருக்குது, அட்டன் பண்ணலாம். நீங்கள் எந்த ஃபீல்டு இருந்தாலும் போகலாம். சரிங்களா? ஸோ நீங்கள் இன்ஜினியர் படிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, நம்ம என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஜேஇஇன்னு சொல்கிற என்ட்ரன்ஸ் எக்ஸாம், ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ற ஒரு எக்ஸாம் வரும் இயர்லி. அதை நம்ம அட்டன் பண்ணி அதில் நம்ம கவுன்சிலிங் பண்ணுவாங்க. நம்ம ஃப்ரீயாகவும் படிக்கலாம். நீங்கள் எடுக்கிற மார்க்கை வச்சு உங்களுக்கு சீட்டு கிடைக்கும். சரிங்களா? இது நம்ம பார்த்தது இன்ஜினியரிங் பிஇ அண்டு பி டெக்னாலஜி. சரிங்களா? இன்ஜினியரிங் படிச்சு நம்ம ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் கூட அட்டன் பண்ணலாம். நிறைய வேலை இருக்குது. கம்பெனி சிவில்லையும் போகலாம், கவர்மெண்ட் போகலாம், ப்ரைவேட்லேயும் போகலாம். ஸோ இது இன்ஜினியரிங் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா மெடிக்கல் லைனில் என்னென்னா அப்படின்னு பார்த்தோம்னா எம்பிஎஸ், பிடிஎஸ், பிஏஎம்எஸ், பிஹெச்எம்எஸ் இதெல்லாம் படிக்கலாம். இது போகவும் நிறையா இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ். இது நான் மெயினானது போட்டிருக்கேன். சரிங்களா? இதுக்கு நம்ம என்ன அவசியம் அப்படின்னா, இது சேம் ஜேஇஇ மாதிரி இதில் நீட் சொல்லுவாங்க. எல்லாத்துக்கும் தெரியும் நீட், நேஷ்னல் எலிஜிபிலிட்டி கம் என்ட்ரன்ஸ் டெஸ்ட். சரிங்களா? நீட் எக்ஸாமை கிளியர் பண்ணணும். கிளியர் பண்ணால் பார்த்தாது மெரிட் லிஸ்ட் வரும். அதுலேருந்து நம்மளுக்கு நம்ம காலேஜ் கவுன்சிலிங் பண்ணி எடுப்பாங்க. சரிங்களா? எந்த காலேஜுன்னு நீங்கள் உங்களுக்கு நல்ல மார்க் எடுத்தீங்களாக்க நீங்கள் ஃப்ரீயாகவே பெரிய காலேஜ், எய்ம்ஸ் இப்படி அந்த ஹாஸ்பிட்டலில் உங்களுக்கு படிக்க வாய்ப்புகள் கிடைக்கும். ஸோ நீங்கள் நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு கூட அட்டன் பண்ணலாம். நீங்கள் நல்ல ஸ்டூடெண்ட், நல்லா நாலேஜ்ஃபுல் ஸ்டூடெண்ட் இருந்தீங்கன்னா நீங்கள் டைரெக்டாக நீட்டு என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஆன்லைனில் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் அட்டன் பண்ணலாம். சரிங்களா? அப்படி இல்லைன்னா கொஞ்சம் மணி பேக்ரவுண்டு நல்லா இருந்துச்சுன்னா நீங்கள் பாஸ் ஆனாலே போதும். பட் டொனேஷன்ஸ் நிறையா கொடுக்க வேண்டியது வரும். நிறைய காலேஜ், நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ எல்லாம் உங்கள் படிப்பை பொறுத்தளவு தான். சரிங்களா? சரி, வாங்க நெக்ஸ்ட்டு போகலாம். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா பியூர் சயின்ஸ். சரிங்களா? நான் சயின்ஸ் படிக்கணும் அப்படின்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன அப்படின்னா பிஎஸ்சி டிகிரி படிக்கலாம். இன்ஜினியர் படிக்க வேண்டாம், அது படிக்க வேண்டாம். நீங்கள் பிஎஸ்சி டிகிரி படிக்கலாம். பிஎஸ்சி டிகிரியில் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, மேக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ். சரிங்களா? இதெல்லாம் இருக்குது. இது படிச்சுட்டு நம்ம கண்டினியூ பண்ணுவாங்க. எம்எஸ்சி பிஹெச்டி ஃபிலோசபி ஆஃப் டாக்டர் சொல்லுவாங்க. அது படித்தமாக்க நீங்கள் பெரிய ஒரு ப்ரொஃபஸர் ஆகலாம் காலேஜுக்கு. அது எந்த காலேஜ் இருந்தாலும் ப்ரைவேட் அண்டு கவர்மெண்ட் காலேஜ், கவர்மெண்ட் ஆஃப் அஃபிலியேட் எதாக இருந்தாலும் ஓகே. நீங்கள் பெரிய ஒரு இந்த நெட்டு செட்டு சொல்லுவாங்க, அந்தமாரி நிறையா எக்ஸாம் எழுதி நீங்கள் ஈஸியாக நீங்கள் ஒரு டீச்சர் லைனில் போயிடலாம். சரிங்களா? இது உங்களோட கெப்பாசிட்டி உங்களுக்கு தான் தெரியும். நீங்கள் தான் சூஸ் பண்ணணும். நான் ஜஸ்ட்டு ஃபுல்லாக சொல்லிடுறேன். அதுக்கடுத்து கடைசியில் உங்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்லுவேன். அதை வந்துடாமல் பாருங்கள். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா ஃபார்மா அப்படின்னா நம்ம அந்த மெடிசனை பற்றி படித்து அதுக்கடுத்து நம்ம கேரியர் டேரெக்டாக ஒரு ப்ரொஃபஷனல் மாதிரி பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி அப்படி இருக்குது. இது மேனுஃபேக்சரிங், இந்த மெடிசின் மேனுஃபேக்சர், ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரி இதில் நம்ம வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. இது ஒரு டிகிரி தான். அதுக்கடுத்து பார்த்தோம்னா வொக்கேஷனல் குரூப் மாதிரி இது பேச்சுலர் ஆஃப் ஆர்கிடெக்சர். இது என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது. நேஷ்னல் ஆப்டிடியூட் டெஸ்ட் இன் ஆர்கிடெக்சருக்கு ரொம்ப இப்போ என்ன சொல்கிறது,
அவசியம். காம்படிட்டிவ் நிறையா இருக்குது. இப்போ வந்து நிறையா வந்து எடுக்கிறாங்க. ஆர்கிடெக்சருக்கு வந்து ரிக்யூர்மெண்ட்டு நிறையா இருக்குது. ஸோ நீங்கள் ஆர்கிடெக்சராக கூட ஆகலாம். பேச்சுலர் ஆஃப் ஆர்கிடெக்சர், பிஎஸ்சி ஆர்கிடெக்சர் படிக்கலாம். டெக்னாலஜி ரிசர்ச் அண்ட் அக்ரோ இண்டஸ்ட்ரீஸ் அப்படியெல்லாம் நீங்கள் நம்ம வந்து ஈஸியாக வந்து போகலாம். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ வந்து நம்ம சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்த்தோம். இப்போ வந்து நம்ம காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது வந்து ஆர்ட்ஸ் படிச்சிருக்காங்களோ அவங்களுக்குலாம் வந்து இது பார்த்தோம்னா ஆர்ட்ஸ்லாம் என்னென்னா அக்கௌண்டன்சி, பிஸ்னஸ் ஸ்டடீஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ் படிச்சிருப்பாங்களா, அது அவங்களுக்கு வந்து இந்த வழியில் போகலாம் அப்படின்றத நம்ம சொல்ல போகிறோம். சரிங்களா? நீங்கள் வந்து டிகிரியை பொறுத்தளவு பிகாம், பேச்சுலர் ஆஃப் காமர்ஸ், பிபிஏ, பேச்சுலர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபார் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ், சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். இது வந்து கொஞ்சம் கிரிட்டிக்கல். பட் நீங்கள் நல்லா அக்கௌண்டன்சி தெரியும் அப்படின்னா நீங்கள் சார்ட்டர்ட் அக்கௌண்ட் பாஸ் ஆகிக்கலாங்க. உங்கள் லெவலில் வேறு ஸ்டூடெண்ட்ஸ். சரிங்களா? நீங்கள் எதில் இன்ட்ரெஸ்ட்டோ அதில் இறங்குனா கட்டாயம் நீங்கள் வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து லைஃப்பை சேஞ்ச் பண்ணுங்க. சரிங்களா? சார்ட்டர்ட் அக்கௌண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டு. இதுக்கு வந்து கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணி நிறையா இது பண்ணி எக்ஸாம் கிளியர் பண்ணலாம். சரிங்களா? அதுக்கடுத்து பார்த்தோம் கம்பெனி செக்ரட்டரி. சரிங்களா? அதுக்கடுத்து சிஎம்ஏ, கோஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்ட்டு. அதுக்கடுத்து எம்பிஏ படிக்கலாம். மாஸ்டர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்லுவாங்க. பிஜி கோர்ஸ் இது. பிஏ படிச்சுட்டு எம்பிஏ படிக்கலாம், பிஎஸ்சி படிச்சுட்டு எம்பிஏ படிக்கலாம். சரிங்களா? இதுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம், காமன் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இது இருக்குது எம்பிஏ. சரிங்களா? படிச்சுட்டு நீங்கள் வந்து கட்டாப்பில் போகலாம் உள்ள கவுன்சிலிங்கில். அதுக்கடுத்து பார்த்தோம்னா ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ். சரிங்களா? ஹியூமனிட்டிஸ் ஸ்ட்ரீம். சரிங்களா? யார் வந்து ஹிஸ்ட்ரி படித்தாங்க, பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிச்சிருக்காங்க, சோசியாலஜி அண்ட் சைக்காலஜி படிக்க விரும்புகிறவங்க அதை படிக்கலாம். இதை சூஸ் பண்ணி நம்ம படிச்சுக்கலாம். சரிங்களா? இதில் பார்த்தவங்க பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ், நம்ம ஆர்ட்ஸ் பேச்சுலர் ஆஃப் பிஏ படிச்சுட்டு பிஏ, எம்ஏ, பிஎஸ்சி பண்ணலாம். டீச்சர் லைன்லேயும் போகலாம். எல்லா ஈவன் நம்ம டிஎன்பிஎஸ்சிக்கு. சரிங்களா? நீங்கள் ஒரு குரூப் 2 குரூப் 1 இருக்கணும்னா பிஏ ஒரு டிகிரி இருந்தால் போதுமானது. அதனால் வந்து எந்த டிகிரியுமே கம்மியும் கிடையாது, எதுவுமே பெரியதும் கிடையாது. அவங்க கெப்பாசிட்டிக்கு உங்களுக்கு எது விருப்பம் இருக்கோ அதில் படித்து உங்களுக்கு விருப்பமான ஃபீல்டில் அடுத்து தூக்கி பெரியலாம். இப்போ பாருங்கள், வாங்க உள்ளே போகலாம். பிஏ பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸில் இங்கிலீஷ், எக்கனாமிக்ஸ், சைக்காலஜி அண்டு ஹிஸ்ட்ரி, பொலிட்டிக்கல் சயின்ஸ், ஜியோகிராஃபி இருக்குது. சரிங்களா? மாஸ் கம்யூனிகேஷன் அண்டு ஜேர்னலிசம். இந்த நியூஸ் போடுறாங்கள்ல, இதெல்லாம் ரொம்ப பெஸ்ட் ஒர்க்கு. பட் யூ ஹாவ் டு ஸ்கில் ஆஃப் திஸ் ஃபீல்டு. உங்களுக்கு ஸ்கில் இருந்தால் தான் நம்ம வந்து இது பண்ண முடியும். உங்களுக்கு ஸ்கில் இருந்தால் உங்களுக்கே தெரியும். அப்படி இருந்தால் நீங்கள் அதை சூஸ் பண்ணுங்கள். அதுக்கடுத்து லா படிச்சுட்டு அட்வொகேட் ஆகலாம். எல்எல்பி, பேச்சுலர் ஆஃப் லா. இதுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம், கிளாட், காமன் லா அட்மினிஸ்ட்ரேஷன் டெஸ்ட் இருக்குது. இதை படிச்சுட்டு நீங்கள் பண்ணலாம். நார்மல் கவுன்சிலிங் பண்ணி உங்களுக்கு விருப்பமான காலேஜில் சேர்ந்து படிச்சுக்கலாம். சரிங்களா? ஹோட்டல் மேனேஜ்மெண்ட். இது வந்து ஒரு ப்ரொஃபஷனல் ஒகேஷனல் ஒர்க் மாதிரி டேரெக்டாக படித்தோன்னா வேலைக்கு போகிற மாதிரி இருக்குது. இதுக்கு வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையா இருக்குது. சரிங்களா? பேச்சுலர் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டு. சரிங்களா? அதுக்கடுத்து வந்து டிசைனிங் அண்ட் ஃபைன் ஆர்ட்ஸ். இந்த ஃபேஷன் டிசைனிங், நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபேஷன் டெக்னாலஜி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பண்ணிட்டு போகலாம். இன்டீரியர் டிசைனிங், கிராஃபிக் டிசைனிங்லாம் இப்போல்லாம் ரொம்ப இந்த மூவி ஃபீல்டு நிறையா வந்து வீடியோ எடிட் பண்ணுறது ஆன்லைனில் நீங்கள் கூட இதெல்லாம் படிச்சிட்டிங்கன்னா ஆன்லைனில் நீங்கள் வீட்டில் உட்காந்த மணிக்கு வேலை பார்க்கலாம். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? உங்களுக்கு எது இருக்கோ அதை பார்க்கலாம். அதுக்கடுத்து சைக்காலஜி அண்ட் கவுன்சிலிங், க்ரோவிங் ஃபீல்டு இன் மென்டல் ஹெல்த் கேர். நீங்கள் வந்து இது படிச்சிங்களாக்க உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. எல்லாத்துக்கும் எல்லாமே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. நீங்கள் கரெக்டான வே சூஸ் பண்ணணும். அதுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணணும். தேர்ட் ஒன், ஹார்ட் ஒர்க் பண்ணால் பார்த்தாது அந்த கரெக்டான ஃபீல்டில் இறங்கி காம்படிட்டிவ் எக்ஸாமை அட்டன் பண்ணணும். இந்த 3 வேலை பார்த்தீங்கன்னா உங்கள் லைஃப்பில் சக்ஸஸ் ஆகிடுவீங்க. அதுக்கடுத்து பார்த்தோம்னா ப்ரொஃபஷனல் அண்ட் ஸ்கில் பேஸ்ட் கோர்சஸ். டைரெக்டாக வேலைக்கு போகிற மாதிரி. சரிங்களா? டைரெக்டான இது படித்தா நம்ம வந்து நம்மளுக்கு ஏதாவது ஒரு பார்ட் டைம் ஜாப் மாரி கூட பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு இது. அனிமேஷன், மல்டிமீடியா, ஃபோட்டோகிராஃபி அண்ட் வீடியோகிராஃபி, ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட், ட்ராவல் அண்ட் டூரிசம் மேனேஜ்மெண்ட், ஃபாரின் லாங்குவேஜஸ், ஃபிட்னஸ் ட்ரைனர் அண்ட் ஸ்போர்ட்ஸ் கோர்ஸ் கேரியர்ஸ். இதெல்லாம் ஃபீல்டில் இறங்கி உடனே நீங்கள் படிச்சிங்கனாக்கா அதுக்கேற்ற மாதிரி ஒரு சென்டரோ ஏதோ ஓப்பன் பண்ணி நம்ம ஈஸியாக வந்து ஒரு பார்ட் டைம் ஜாப் மாரி பார்க்கலாம். இல்லைனா உங்களோட ப்ரொஃபஷனலாகவே நீங்கள் வந்து பார்க்கலாம். அது அவங்களோட விருப்பம். இப்போ அவங்க டைரெக்டாக நீங்கள் 12th முடிச்சுட்டு டைரெக்டாக ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் பற்றி சொல்ல போகிறோம். நீங்கள் டைரெக்டாக வேலைக்கு போகிற மாதிரி எதுவுமே படிக்கலை நான் விரும்பல அப்படின்னா நீங்கள் என்டிஏன்னு சொல்லுவாங்க, நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமி. சரிங்களா? இதுக்கு ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைப்பாங்க. யூபிஎஸ்சி அது வந்து கண்டக்ட் பண்ணும். சரிங்களா? இது வந்து இதுலேருந்து ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ்க்கு எடுப்பாங்க. இதில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸாம் இருக்கும். எக்ஸாம் கிளியர் பண்ணணும். அதுக்கு எஸ்எஸ்பின்ற ஒரு போர்டு வரும். அந்த போர்டை கிளியர் பண்ணிங்கனாக்க நீங்கள் டைரெக்டாக ஆஃபீஸர், லெஃப்டினன்ட் கேப்டன் ஆகிருப்பீங்க. அவங்களே டிகிரி படிக்க வச்சு அவங்கள தூக்கிட்டு சூப்பராக பெரிய ஒரு
ஒர்க்கு கொடுத்துருவாங்க. சரிங்களா? என்டிஏ படிச்சுட்டு அதுக்கடுத்து ஐஎம்ஏ போவாங்க. இந்தியன் மிலிட்ரி அகாடமி டேராடூனில் இருக்குது. அங்கே போய்ட்டு நீங்கள் ஈஸியாக கிளியர் பண்ணலாம். யார் இந்தியன் ஆர்மிக்கு போக விரும்புகிறீங்களோ இதை நீங்கள் சூஸ் பண்ணலாம் டிஃபென்ஸுக்கு. அதுக்கடுத்து ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் எக்ஸாம் ஆஃப்டர் 12 இது அட்டன் பண்ணி நீங்கள் ஈஸியாக போகலாம். அதுக்கடுத்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ரயில்வேஸில் போலீஸ் ஃபோர்ஸஸ், பேங்க் கிளர்க்கல் அண்டு அக்னிவீர் நிறையா இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ். பட் திங்க் பண்ணுறது பெருசாக திங்க் பண்ணுங்கள். சரிங்களா? அதுக்கடுத்து பார்த்தோம்னா நிறைய என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் எழுதி நீங்கள் படிக்கலாம். அதுக்கடுத்து அதர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஸ்டடிங். அப்போ நீங்கள் வந்து நல்லா கொஞ்சம் வசதியானவங்க அப்படின்னா நம்ம வெளிநாட்டில் போய் படிக்கலாம். சரிங்களா? ஓன் பிஸ்னஸ் கூட நீங்கள் பண்ணலாம். ஆன்லைன் கேரியர்ஸ், கண்டென்ட் கிரியேட்டர். இப்போ இந்த 2 இது இல்லைன்னா நீங்கள் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் இருந்துச்சுன்னா நீங்கள் யூடியூப் ஏதாவது ஒரு வீடியோ போட்டு யூடியூப்பில் வந்து இது பண்ணலாம். அதுக்கடுத்து கிராஃபிக் டிசைனிங் படிச்சுட்டு நீங்கள் ரைட்டிங், கோடிங் அது பண்ணலாம். டிஜிட்டல் மார்க்கெட் பண்ணலாம். ஸ்டாக் மார்க்கெட் ட்ரேடிங் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஆனால் இதில் எதுவுமே நாலேஜ் இல்லை அப்படின்னா நீங்கள் பண்ண முடியாது. சரிங்களா? மற்றெல்லாம் நம்ம படித்து தான் பண்ணணும். இது வந்து நீங்கள் வந்து நாலேஜ் இல்லைன்னா இது பண்ண முடியாது. ஸோ உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு நாலேஜ் இருந்தால் நீங்கள் இந்த ஃபீல்டில் ஒரு பார்ட் டைம் ஜாப் மாரி கூட பண்ணலாம் ஸ்டூடெண்ட்ஸ். சரிங்களா? நீங்கள் படிச்சுக்கிட்டே இதெல்லாம் பார்ட் டைம் ஜாப் பண்ணலாம். இதை வந்து சூஸ் பண்ணிவிட்டு இதில் இறங்கிடக்கூடாது. இது உடனே நம்மளுக்கு இது பண்ணாது. இதில் எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோ அப்போ தான் நம்ம வந்து பெரியலாம் ஆக முடியும் ஸ்டூடெண்ட்ஸ். சரிங்களா? அந்த ஒன்றில் உங்களுக்கு கடைசியில் ஒரு டிப்ஸ் தர போகிறேங்க. எதை வந்து நான் கரெக்டாக சூஸ் பண்ணுறதுப்பா அப்படின்ட்டு கேட்டிங்களாங்க ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ வந்து நீங்கள் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னேன் பார்த்தீங்களா? ஸ்டூடெண்ட்ஸு. சரிங்களா? நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு என்ன கலை இருக்குது. கலைன்னா என்ன சொல்லுது? குவாலிட்டி, ஸ்கில்லு, உங்களுக்கு என்ன விருப்பம், என்ன ஹோபி, உங்களுக்கு என்ன விருப்பப்படுறீங்க, என்ஜாய் பண்ணி எதை படிக்கிறீங்க, அந்த ஃபீல்டை சூஸ் பண்ணி உங்கள் அப்பா அம்மா உங்கள் டீச்சர்ஸ்கிட்ட கன்சல்ட் பண்ணி எழுதுங்க. +2 முடிச்சிருப்பீங்க. எடுத்துகிட்டு அதை கரெக்டான இதை எடுத்து கரெக்டாக படித்து இப்போ எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறேன். என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான். பிஎஸ்சி முடிச்சுட்டு எம்ஏ முடிச்சுட்டு இப்போ அங்கிட்டு இல்லாமல் இங்கிட்டு இல்லாமல் இருக்கார். அப்படி பண்ணாதீங்க. பிஎஸ்சி பண்ணிட்டு ஒன்று எம்எஸ்சி பிஎஸ்சி பண்ணுங்கள், நெக்ஸ்ட் லெவலுக்கு போங்க. இல்லைன்னா பிஎஸ்சி முடிச்சுட்டு அதுக்கடுத்து பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருக்காரு. அது வந்து என்ன சொல்ல வரேன்னா, ஒரு ஃபீல்டு தேர்ந்தெடுத்துனா கரெக்டாக தேர்ந்தெடுத்து கரெக்டாக மூவ் பண்ணுங்கள். சரிங்களா? அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? வாட் டு யூ என்ஜாய் ஸ்டடிங் அப்படின்னா உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு, நோ யுவர் ஸ்ட்ரென்த், உங்களோட வலிமையை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கங்க. ஃபஸ்ட்டு ரிசர்ச், கேரியர், ஸ்கோப், ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி, க்ரோத், சேலரி, எதில் நிறையா சேலரி கிடைக்கும், எந்த ஃபீல்டு கரெக்டான தெரிஞ்சுங்க. டாக் டு எக்ஸ்பர்ட்ஸ், டீச்சர்ஸ், கேரியர் கவுன்சிலர்கிட்ட நீங்கள் கன்சல்ட் பண்ணி அந்த அம்மா அப்பாட்ட டிஸ்கஸ் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஷிப்பில் டிஸ்கஸ் பண்ணி நீங்கள் சூஸ் பண்ணலாம். நெவர் சூஸ் அண்டர் ப்ரெஷர், சூஸ் யுவர் செல்ஃப், நாட் ஃபார் அதர்ஸ். இதுதான் மேட்டரு. சூஸ் ஃபார் யுவர் செல்ஃப். நீங்களாக சூஸ் பண்ணுங்கள். எல்லாத்துக்கிட்டையும் கேளுங்க. ஆனால் சூஸ் பண்ணுறது நீங்கள் சூஸ் பண்ணணும். அண்ட் நாட் ஃபார் அதர்ஸ். சரிங்களா? வேறவங்ககிட்ட வந்து கேட்க வேண்டாம். சரிங்களா? நல்லா படிங்க ஸ்டூடெண்ட்ஸ். நல்ல கோர்ஸ் எடுங்க. அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் நெக்ஸ்ட் ஜெர்னி ஆஃப் யுவர் லைஃப். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். உங்களிருந்து விடைபெறுவதற்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ and we will meet next video. Okay students, all the best of your next journey of life.